வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை வணங்கிவிட்டு இந்த வீடியோவை உங்களோடு பேச தொடங்குகிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போய் எடுக்கிறது அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் ஒரு படத்தையே முழுக்க முழுக்க வெளிநாட்டில் எடுத்த படம், முக்கால்வாசி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற ஒரு சாதனையை செய்தது தான் ஸ்ரீதர் அவர்களுடைய, சிவாஜி அவர்களுடைய சிவந்தமன். சிவந்தமன் திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் முதலாக வெளிநாட்டில் போய் எடுக்கப்பட்ட படம், பெரும்பகுதி வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துல முக்கியமான பெரிய பலம் சிவாஜி சாருடைய நடிப்பு, சிவாஜி சாருடைய நடிப்பு, சிவாஜி சாருடைய நடிப்பு. அதை விட முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் எம்.எஸ். விஸ்வநாதனும் இன்னொரு பக்கம் கண்ணதாசனும் சேர்ந்துக்கிட்டு அடித்து கொடுத்திருக்கிற, படைத்து தந்திருக்கிற, செதுக்கி தந்திருக்கிற பாடல்கள் தான். இந்த பாடலே 7 நிமிஷ பாடலுங்க. இதுல போடுவாங்க, கமல் நடித்த ஏவிஎம் தயாரிப்புல வந்த பேர் சொல்லும் பிள்ளை படத்துல இந்த பாட்டு 6.5 நிமிஷம் அப்படின்னு போடுவாங்க. அம்மம்மா வந்தது இங்க சிங்க குட்டி ஆட்டத்துக்கு மன்னன்ற பட்டம் கட்டி அப்படின்னு கமல் பாடுவார்ல அந்த படத்துல. அது 6.5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி பேப்பர்லயே விளம்பரத்துல வந்தது. அந்த அளவுக்கு அது பெரிய பாடல். அது மியூசிக் அப்படிலாம் இருக்கும். இசைஞானி இளையராஜா அந்த பாட்டுக்கு இசையமைச்சிருந்தார். இந்த பாட்டு அப்பவே அதிக நீண்ட பாடல் அப்படின்ற ஒரு முத்திரை பதித்த ஒரு பாடல் இது. அந்த பாடலை சொல்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த படத்துக்கு, இந்த பாட்டுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அளவுக்கு இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு டியூன் பண்ணி தந்துட்டா போதும். நான் இன்னைக்கு இருக்கிற சினிமா பாட்டையே நான் பாடுவேன், பழைய பாட்டை நான் இனிமேல் பாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பாட்டு வெளிநாட்டுல படப்பிடிப்பு நடக்குது, அங்க 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 அப்படின்னு, அதாவது அவங்க ஒரு நதியில பிரயாணிப்பாங்க, ஒரு கட்டடத்துல கட்டடக்கலைக்கு சான்றுன்னு சொல்ற மாதிரி இடத்துல பாடுவாங்க, அதுக்கப்புறம் பனிச்சறுக்குல பாடிட்டு வருவாங்க. இப்படின்னு பல இடங்களுக்கு தகுந்தது மாதிரி இந்த படத்தினுடைய ஒரு பாட்டுக்கே டியூன் அப்படி ஜாலங்கள் செய்து மாறிக்கிட்டே வரும். அதுதான் பெரிய சுவாரஸ்யம்னு நான் நினைச்சேன். பிரமிப்பா இருந்தது எனக்கு. இந்த பாட்டினுடைய டியூன் ஒரு இதுல முடியாதுங்க. அப்படியே இப்படி ஒரு ஸ்டைல இருக்கும், அப்புறம் இன்னொரு ஸ்டைல இருக்கும், அப்புறம் இன்னொரு ஸ்டைல அப்படின்னு போட்டு டக்குன்னு இன்னொரு ஸ்டைலுக்கு டக்கு 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 டக்குன்னு மாறும். ஸ்ரீதர் சார் அதை விரும்பி கேட்டிருக்காரு. எம்.எஸ். விஸ்வநாதன் நான் ரொம்ப அட்டகாசமா பண்ணேன். கண்ணதாசனுடைய வரிகள், அந்த வரிகளுக்குள்ளார காதலையும் சொல்லணும், வெளிநாட்டில் இருக்கிறதையும் சொல்லணும், அந்த சூழல்களையும் சொல்லணும். எவ்வளவு பெரிய சேலஞ்சான விஷயம் பாருங்க. இந்த பாடலை நம்ம எல்லோருமே ரசிச்சிருப்போம், ஆனா கூர்ந்து கவனிச்சிருப்போமா அப்படின்னு தெரியல. இதை கூர்ந்து கவனிச்சவங்க இந்த உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பாட்டு தான். இதுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றேன் பாருங்க. தவிர ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த படத்துல சிவாஜி சார் ஒரு படியில நின்றுட்டு இருப்பாரு, அப்புறம் படியில இறங்குவாரு, அப்புறம் இன்னொரு இடத்துல நடப்பாருன்னு ஒரு 8-9 இடத்துல சிவாஜி சார் நடந்திருப்பாரு. அப்படின்னாக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா நடந்திருப்பாரு நம்ம தலைவர். அதான் நடிகர் திலகம். சரி, இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னாக்க, அப்படின்னு வரும். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். நான் ஆரம்பத்துல சின்ன வயசுல என்ன நினைச்சிட்டேன், ஒரு ராஜா ராணியிடம், ஒரு ராஜா ராணி அப்படி தனித்தனியா பார்க்காம ஒரு ராஜா ராணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ராஜா ராணியிடம் அப்படின்னாக்கா அப்ப ஆசை கொண்டிருந்தது வேற யாரு அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான், அவன் வேண்டும் வேண்டும் என்றான், அவள் நாளை நாளை என்றாள். எப்படி சுசிலாமாவுடைய வாய்ஸ். அவன் வேண்டும் வேண்டும் என்றாள், அவள் நாளை நாளை என்றாள், இதை காணாது நீ இன்றி தீராதென்றான் ஒரு ராஜா ராணியிடம் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல என்ன டிஎம்எஸ் வாய்ஸுங்க. செந்நிறத்து பூஜரமோ எழுதும் சித்திரத்து தேன் கூடமோ, செந்நிறத்து பூஜரமோ எழுதும் சித்திரத்து தேன் கூடமோ. உடனே சுசிலாமா, மன்னர் என்ன மாநிறமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ,
மன்னர் என்ன வானிடமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ. டிஎம்எஸ்ஐயா, ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சமுள்ள மானிடமோ. மான்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னாக்கா துள்ளி துள்ளி ஜாலியா தான் இருக்கும். ஆனா டக்குன்னு பயந்து போற நிலைமைக்கு அது தடக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடும், பயப்பட ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அதனால இங்க கண்ணதாசன் என்ன எழுதுறாரு, ஆசை இருக்குது, காஞ்சனாவுக்கு ஆசை இருக்குது, அந்த பெண்ணுக்கு ஆசை இருக்குது, ஆனா அச்சமும் இருக்கு. அதை எப்படி சொல்றாரு, ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சமுள்ள மானினோ. அந்த இடத்துலதான் கண்ணதாசன் தன்னுடைய வேலையை காமிக்கிறாரு. நாடு விட்டு நாடு வந்தால், வெளிநாடு, நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ. நாடு விட்டு நாடு வந்துட்டாக்கா, நாங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டாக்கா நாங்க பெண்மையை இழந்துருவோமா, வெக்கம்லாம் போயிடுமா எங்களுக்கு. என்ன வரிகள்ங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் அதை உணரணும். அப்படிப்பட்ட ஒரு வரி. அதுக்கப்புறம் மியூசிக் அடையே மாறிடும். நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ, ஒரு ராஜா ராணியிடம் அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா மியூசிக்லாம் வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஓடம் அப்படியே பெடல் பண்ணிட்டே படகுல போவாங்க. அப்ப லாங் ஷாட்ல அந்த அழகை காமிக்கிறோம். கேமராவில் அந்த நதி, அந்த சுற்று வட்டாரம், அந்த அவங்க படகுல அப்படி மிதிச்சுட்டே பெடல் பண்ணிக்கிட்டே போறதுன்னு காமிச்சாகும். அதனால ஸ்ரீதர் சார் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பாட்டில் க்ளோஸ் அப் ஷாட் எடுத்து அந்த க்ளோஸ் அப் ஷாட்டை இங்கே அப்படி சிவாஜி காஞ்சனா இங்கே இருப்பாங்க பெடல் பண்ணிக்கிட்டு, இங்கே க்ளோஸ் அப்ல அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துருப்பாங்க. என்ன ஜித்து வேலை பாருங்க. அதனாலதான் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சாரை கொண்டாடுறோம். அந்த இடத்துக்கு வேற மெட்டு வந்துடும். படகுல போறாங்க இல்லையா, அந்த ஓடத்துல ஓடம் பொன்னோடும் இது உன்னோடும் என்னோடும் ஓடும். உடனே அவங்க சுசிலாமா, ஓடட்டும் ஓடும் என்ன இனி என் வாழ்வும் ஓடு ஓடும். என்னங்க வார்த்தையில சடுகுடு விளையாடுறாரு பாருங்க கண்ணதாசன். ஓடும் பொன்னோடும் இது உன்னோடும் என்னோடும் ஓடும், ஓடட்டும் ஓடும் என்ன இனி என் வாழ்வும் ஓடும் ஓடும். மெட்டு பாருங்க. விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா, விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா, நாளை என் வானத்தில் தேவினி, மாதத்தில் ஓர் நாள் தான் பௌர்ணமி. என்ன வரிகள் பாருங்க. நாளை என் வானத்துல தேவினியம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், பிரகாசமா ஆயிட்டாளாங்க, வந்துருவா இரு காப்பாளம். உடனே அவங்க சொல்றாங்க, அப்படிலாம் என்னைய சொல்லாதையா, நான் சாதாரணமான ஆளு, அப்படிலாம் வெளிச்சமா இருக்கணும்னா மாசத்துல ஒரு நாள் தானேயா பௌர்ணமி அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்படியே டக்கு டக்குன்னு அந்த இடத்துல டியூன் மாறுங்க. அதுக்கு அடுத்தாப்புல அப்படியே அந்த பனிச்சறுக்குல அப்படி போயிட்டு இருக்கும்போது, நாளொருமே நீ பொழுதொரு வண்ணம் ஐ லவ் யூ, நான் ஒரு தேனி நீ ஒரு ரோஜா ஐ லவ் யூ. இந்த இடம் தான் நான் ரொம்ப அப்படியே சொக்கி போனேன். அந்த பாருங்க, நாளொருமே நீ பொழுதொரு வண்ணம் ஐ லவ் யூ, நான் ஒரு தேனி நீ ஒரு ரோஜா ஐ லவ் யூ. காலம் நம்மை தேடுகின்றது வா வா வா, காதல் தெய்வம் பாடுகின்றது வா வா வா, காலம் நம்மை தேடுகின்றது வா வா வா, காதல் தெய்வம் பாடுகின்றது வா வா வா. அப்பதான் ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய நதி ஓரத்தில் மாழை பொழுதின் சாரத்தில் மயங்கு திரிவோம் பறவைகள் போல் அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சள் மலரால் ஆடை பின்னுவோம் வா வா வா, வாழ்வே வாவன ஆடை போடுவோம் வா வா வா, அப்படின்னு அப்படியே மியூசிக்லாம் வந்து கலவையில் அப்படியே மாறி போய் இப்ப வேகம் எடுத்துரும் பாட்டு. அந்த வேகத்துக்கு தகுந்தது போல, மெட்டுக்கு தகுந்தது போல கண்ணதாசனுடைய வரிகள் அப்படி சும்மா வந்து அப்படியே உட்கார்ந்து சப்பளக்கால் போட்டுச்சு இந்த இடத்துல.
வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு. உடனே சுசிலாமா, விட்டு விடாமல் கட்டி அணைத்து தொட்டது பாதி பட்டது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு. என்ன வரிகள் கவனிக்கிறீங்களா? வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு. விட்டு விடாமல் கட்டி அணைத்து தொட்டது பாதி பட்டது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு. இந்த இடத்துல திரும்ப மயங்கிடுவேன். இது காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ. இது காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ. இந்த அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூமெத்தை பணியிட்ட பஞ்சு மெத்தையோ, இந்த அந்த இது பனிச்சறுக்கு இருக்குல்ல, இந்த பூமெத்தை பணியிட்ட பட்டு சட்டையோ, இந்த பூமிக்கு அவனிட்ட பட்டு சட்டையோ, பட்டு சட்டை பஞ்சு மெத்தை. சித்திரம் ஒரு முத்திரை இட்டானோ, சேர்ந்து கழித்திட கட்டளை இட்டானோ, இன்பத்தே நினையாடும் தேவதை போல ஆடிட வைத்தானோ. என்ன மெட்டுங்க அது வரி பார்த்தீங்களா? இந்த பூமெத்தை பணியிட்ட பஞ்சு மெத்தையோ, இந்த பூமிக்கு அவனிட்ட பட்டு சட்டையோ, சித்திரம் போல் ஒரு முத்திரை இட்டானோ, சேர்ந்து கழித்திட கட்டளை இட்டானோ, இன்பத்தேனிடையாடும் தேவதை போல ஆடிட வைத்தானோ. இந்த நேரத்தில் இது சுகமோ, இதழோரத்தில் பரவசமோ, இந்த நேரத்தில் இது சுகமோ, இதழோரத்தில் பரவசமோ. சத்தியமா சொல்றேன், இந்த பாட்டெல்லாம் சாதாரணமாவே என்னால பாட முடியாது. ஏதோ பாட்டு மேல ஒரு ஆசை, அந்த பாட்டு எனக்குள்ளார ஏற்படுத்திய ஒரு பிரமிப்பு, வியப்பு. ஸ்ரீதர் சாருக்கும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும், இப்போ உயிரோடு இன்னமும் இருக்கிற காஞ்சனமாவுக்கும், கண்ணதாசன் ஐயாவுக்கும், TMS சுசிலாமாவுக்கும் நம்மளுடைய நமஸ்காரங்கள். இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் சத்தியமா கொடுக்க ஆளே கிடையாதுங்க, ஆளே கிடையாது. வணக்கம்.